நம்ம நேர்மை பத்தி நம்ம நேர்மையா இல்லையா? போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். இந்த மண்ணின் மைந்தன் சொல்ற ரவி இந்த மண்ணை தான் அவர் கொள்ளடிச்சு, மண்ணை தான் திருடி, மண்ணை தான் வித்து அவர் காசாக்கிட்டார். புசத்தலை ஆற்றில் இருக்கிற மணல் எல்லாம் கொள்ளடிச்சார். மொத்த மணலும் கொள்ளடிச்சிட்டார். அங்கிருந்து கிலோமீட்டர் கணக்கில் வாரிட்டார். வாரி நல்ல பணம் சேர்த்தார். அவ்வளவுதான். அதான் அவர் செய்த சாதனை. எப்போ வெள்ளக்காரன் கட்டின பிரிட்ஜ், அவரே பிரிட்ஜையை தடுத்து நிறுத்திட்டு அதுக்கு துணை போயிட்டு அந்த பிரிட்ஜை வேற எங்கேயோ சாங்ஷன் பண்ணி போட்டுட்டு அவரே அந்த நிதியை ஒதுக்குற நிதியை கேன்சல் ரத்து செய்துட்டு அவரே வந்து போராடுறார். இதுதான் அவர் செய்த சாதனை. அந்த கட்சிக்காரருக்கே தெரியுது, இவன் சொன்னதெல்லாம் செய்யல, நாங்க போய் ஓட்டு கேட்டோம், மக்களை சந்திச்சோம், முணுமுணுக்கிறாங்க. எந்த முறை இவனை தோக்கடிச்சாதான் கரெக்டா இருக்குன்னு முணுமுணுக்கிறாங்க. உன் கட்சிக்காரனை நகர செயலாளராக இருந்தார்ல, நகர செயலரை வாழ விட்டியா, ஒன்றிய செயலகங்களை வாழ விட்டியா? உன் கட்சிக்காரன் எவனா வளர்த்துருக்கிறியா? நீ எவனையுமே வளர்க்கல. உன் பிள்ளைங்களை வளர்த்துருக்கிற, நீ வளர்ந்துருக்கிற, நீ தான் பெரிய கோட்டீஸ்வரனான இருக்கிற. ஒரு அமைச்சர் கூட இவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டான், அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன். அப்ப 2 கட்டிடம், பெண் பிள்ளைகளுக்கான கட்டிடம் 1, ஆண் பிள்ளைகளுக்கான கட்டிடம் 1. 3 கோடியில 30% சொன்னா 90 லட்சம். இந்த 90 லட்சத்தை நீ கமிஷனா பெற்ற. உன் கட்சிக்காரனே நக்கிரன் பத்திரிகையில, தராஸ் பத்திரிகையில மிக கேவலமா உன்னை பத்தி எழுதுனான். அதற்காக குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அவர் இல்லைன்னா உங்களை நசிக்க தருவான் எல்லா கட்சியில இருக்கிறவனும். இதுவரை எங்க எதிரியா இருக்கிற பாஜக, கொள்கை எதிரியா இருக்கிற பாஜக கூட அவன் பேசுறது கிடையாது. மக்கள் இதை நீங்க பார்க்கணும், மக்கள் புரிந்து கொள்ளணும். ரவி என்பவன் ஒரு கிரிமினல். நீ வாங்குற கமிஷன் தெரியாத? சத்துணவுக்கு எவ்வளவு வாங்குற, சத்துணவு அமைப்பாளர்களுக்கு எவ்வளவு வாங்கின? கருவலிங்க அவர்கள் வெளியூரா? அவர் எடப்பாடி எந்த ஊர்? அப்போ உன் தொகுதியில உன் கட்சியில் இருக்கிறவன் அத்தனை பேருமே எல்லா தொகுதியில் இருக்கிறவனும் அவனவனு சீட்டு குத்திட்டீங்களா? நீங்க சமூகத்தை பத்தி அக்கறை இல்லாத நீ, சமூகத்தை காட்டி கொடுக்கிற நீ, இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த சமூகத்திற்கு அரணா இருக்கிற கட்சியை அடங்க மறு அத்துவீர்னு ரவுடிதனம் பண்ற கட்சின்னு சொல்ற நீ, நெமிலியில எவ்வளவு பெரிய கலவரம், யாருக்கு ஆதரவா இருந்த? ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது எவன் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஆதரவா இருந்த. இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றவன் 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் பகல்னா அதில் 6 மணி நேரம் போலீஸுக்கு போன் பண்ணி பேசுறவன். வழக்கறிஞர் கருவணி அவர்களுக்கு அமோக வரவேற்பு கிராமந்தோறும் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அணைத்துக் கொள்கிறார்கள், கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். நீதான் வேட்பாளர், நீதான் எம்எல்ஏ அரக்கோணத்துக்குன்னு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அந்த பயம் உங்க முகத்துல வந்துடுச்சு ரவி அவர்களே. இல்ல, இன்னைக்கு உங்க முகத்துல காரி துப்புறாங்க. 15 வருஷமா நான் ஏமாந்து போயிட்டோம் ரவியால. அம்மா நீங்க எதனா பண்ணி தரீங்களா? கட்டாயமா பண்ணி தரேன்னு சொல்லி கோவிலுக்கு முன்ன வச்சு மக்கள் வந்து வாக்குறுதி கேட்டிருக்கிறாங்க. அதிமுகவின் சார்பாக போட்டியிடுகின்ற ரவி அவர்கள் தங்களுடைய தேர்தல் பரப்புரையில் அவர் பேசி வருகிற வார்த்தைகள், பேச்சுக்கள் அவையெல்லாம் வழக்கறிஞர் கருவறை குறித்து ஒரு தவறான செய்திகளை அவர் பரப்புரையில செய்து வருவதை நான் பார்க்கின்றோம். அதிமுகவின் சார்பாக போட்டியிடுகின்ற ரவி அவர்கள், அவர் ஆரம்ப காலத்தில் அவர் எப்படி அரசியலில் பயணித்தார் என்று சொன்னால், முதலிலே அவர் கல்லூரியை முடித்துவிட்டு BL முடித்துவிட்டு வந்து புரட்சி பாரத கட்சியில நெமிலி ஒன்றிய தலைவராக அவர் பயணித்தார். ஒரு சமூக அமைப்பில் நெமிலி ஒன்றிய தலைவராக பயணித்த போதுதான் அவர் செய்த கட்ட பஞ்சாயத்துகள் வெளிச்சத்திற்கு வந்தது. அதனால் அவர் மீண்டும் அவர் பதவி ஆசை, பொருள் சேர்க்க வேண்டிய ஆசை, சொசைட்டியில் ஒரு மரியாதை வேண்டும் என்கின்ற அந்த ஆசைகளில் அவர் அதிமுகவில் இணைகிறார். அதிமுகவில் இணைந்து 2 முறை ஊராட்சி கவுன்சிலரிலே தோல்வியை தழுவுகிறார். 15 ஆண்டு காலம் அரக்கோணம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். என்ன சாதித்தார்? இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் கட்ட பஞ்சாயத்து செய்து தான் மிச்சம், அவர் கமிஷன் வாங்கியது தான் மிச்சம். ஆனால் இப்போ பொதுமக்கள் வந்து அவரை புறக்கணிக்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அவரை தோற்கடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அவர் செய்த முதல் குற்றம் என்னான்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெற்ற உடனே மறு ஆண்டிலிருந்தே அரக்கோணத்தில் இருக்கிற குசத்தலை ஆற்றில் இருக்கிற மணலெல்லாம் கொள்ளடிச்சார். மொத்த மணலும் கொள்ளடிச்சிட்டார். அங்கேருந்து கிலோமீட்டர் கணக்கில் வாரி நல்ல பணம் சேர்த்தார். அவ்வளோதான். அதான் அவர் செய்த சாதனை. வெறும் ஆறெல்லாம் இப்போ அப்படியே புதராக இருக்குது, முள்களாக வளர்ந்து புதர்களாக இருக்குது. இன்றைக்கி ஆற்றுல தண்ணியே போல. மக்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் இந்த மண்ணின் மைந்தன் சொல்கிறார். இந்த மண்ணின் மைந்தன் சொல்கிற ரவி இந்த மண்ணை தான் அவர் கொள்ளடிச்சு, மண்ணை தான் திருடி, மண்ணை தான் விற்று அவர் காசாக்கிட்டார். இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ், வாட்டர் இது ஃபேக்ட்ரி, அது இதுன்னு டிப்பரு,
ஜேசிபி இப்படின்னு பல கோடிக்கணக்கான பணத்தை அவர் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை ரொம்ப சீரழிக்கக்கூடிய, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீர்வளம் இருக்கின்ற ஆற்று மணலை முழுமையாக ஒழிச்சிட்டார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை. இங்கே அரக்கோணத்தில் நகரத்தில் எப்போ வெள்ளைக்காரன் கட்டின பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜு குதிரை போகிறதுக்காக கட்டின குண்டு வாராபதின்னு அது ரயில் தண்டவாளம். அதில் பஸ் இப்போ போகுது, பேருந்துகள் போகுது, மக்கள் பயணிக்கிறாங்க. ரொம்ப இடையூறாக இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு போய் பயணம் போயிட்டு வராங்க. எல்லா கிராமப்புறங்களும் போகணும். ஆனால் பேருந்து நெரிச்சல், இந்த நெரிச்சல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு ஓவர் பிரிட்ஜ் கொண்டு வந்தாங்க. அந்த ஓவர் பிரிட்ஜ் என்ன ஆச்சு? சேங்ஷன் போட்ட பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே சொல்கிறார், அங்கே மண் சாயல் சரியில்லை, இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போ தேர்தல் தொடங்கிறதுக்கு முன்னாடி, தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்துக்கு முன்னாடியே மீண்டும் மக்களாண்ட வந்து கூட்டி வந்து இந்த ஓவர் பிரிட்ஜு கட்டணும், ஓவர் பிரிட்ஜு கட்டலன்னு போராடுறாரு. அந்த ஓவர் பிரிட்ஜில் தண்ணி நிறைய நிறைஞ்சிச்சுன்னா மழைக்காலங்களில் மக்கள் பயணிக்க முடியாது. அப்போ அதை பயணிக்க முடியல, அரக்கோணம் நகராட்சியில் இருக்கிறவங்க வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுக்கலைன்னு அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அவரே பிரிட்ஜையை தடுத்து நிறுத்திட்டு அதுக்கு துணை போயிட்டு அந்த பிரிட்ஜை வேறு எங்கேயோ சேங்ஷன் பண்ணி போட்டுட்டு அவரே அந்த நிதியை ஒதுக்கின நிதியை கேன்சல் ரத்து செய்துட்டு அவரே வந்து போராடுறாரு. இதுதான் அவர் செய்த சாதனை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாரு? 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிலை அரக்கோணம் எஃகு தொழிற்சாலை, காவனூர் பஞ்சாயத்து, அதை சுற்றி இருக்கிற சில கிராமங்கள் 200-300 குடும்பங்கள் செழுமையாக வாழ்ந்திருந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளியூரிலிருந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நிரம்பிய குடும்பங்கள் அங்கே வேலை செய்தான். நிறைய குடியிருப்புகள், அந்த எஃகு தொழிற்சாலை, அரக்கோணம் எஃகு தொழிற்சாலைக்கான குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் இருந்தது. ஒரு மினி நகரம் போல் அது இருந்தது. மொத்தம் அழிச்சிட்டு அதை தாரவாத்து கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த கம்பெனியும் போயிடுச்சு. திரும்பவும் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும், நான் கொண்டு வரணும்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்பி வாக்களித்தாங்க. அதை கொண்டு வந்தார் அந்த 15 ஆண்டில்? இதுவரையிலும் கொண்டு வரல. சரி, அதுதான் போகட்டும். எத்தனை மேம்பாலங்கள் கட்டித்தரேன்னு சொன்னார்? எத்தனை மேம்பாலங்கள் அவர் கட்டி கொடுத்தாருன்னா அந்த கட்சிக்காரருக்கே தெரியுது, இவன் சொன்னதெல்லாம் செய்யலை, நாங்கள் போய் ஓட்டு கேட்டோம், மக்களை சந்தித்தோம், முணுக்கிறாங்க. எந்த முறை இவனை தோக்கடிச்சா தான் கரெக்டாக இருக்குன்னு முணுக்கிறாங்க. நீ யாரையாவது எந்த கட்சிக்கார, உன் கட்சிக்காரனையே கூட நீ இதுவரையிலும் வாழ விட்டுக்கிறியா? யாரே வாழ விட்டுக்கிற? உன் கட்சிக்காரனை நகர செயலராக இருந்தார்ல, நகர செயலரை வாழ விட்டியா? ஒன்றிய செயலகங்களில் வாழ விட்டியா? உன் கட்சிக்காரனை எவனா வளர்த்துருக்கிறியா? நீ எவனையுமே வளர்க்கல. உன் பிள்ளைங்களை வளர்த்துருக்கிற, நீ வளர்ந்துருக்கிற, நீ தான் பெரிய கோட்டீஸ்வரனான இருக்கிற. ஒரு அமைச்சர் கூட இவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டான், அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன். அரக்கோணம் மக்களுக்கு தெரியணும், அரக்கோணம் வெங்கடேஸ்வரத்தில் அரசு ஆதிதிராவிடர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒரு புதிய கட்டிடம். அதுக்கு ஒரு கட்டிடத்திற்கு 3 கோடி ரூபாய் டெண்டர், 30%. அப்போ 2 கட்டிடம், பெண் பிள்ளைகளுக்கான கட்டிடம் ஒன்று, ஆண் பிள்ளைகளுக்கான கட்டிடம் ஒன்று. 3 கோடியில் 30%ன்னு சொன்னால் 90 லட்சம். இந்த 90 லட்சத்தை நீ கமிஷனாக பெற்ற. அது எப்போ கட்டினா? கொரோனாவுக்கு முன்னே தொடங்கின காலகட்டத்தில் 2020 தொடங்கி அது 2003 முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு அந்த கட்டிடம் கட்டி. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில் இன்னும் ஒரு 3 வருஷம் அது கட்டாடம் இருக்குமான்னு தெரியாது. அந்த பள்ளிக்கூடத்தில் நான் பெற்றோராசி கழக தலைவர் பயந்து இருக்குது. அடித்தளங்கள் எல்லாம் அப்படியே சிமெண்ட் எல்லாம் உதிரி கொட்டி போயிருக்குது, மேல் தளங்களெல்லாம் கொட்டுது. யாரால? 30% கமிஷன். ரவி அவர்கள் பெற்றது 30% கமிஷன். அப்போது 90 லட்சம் 1 கோடியே 80 லட்சத்தை அவர் கொள்ளையடிச்சார். இன்றைக்கி அந்த கட்டிடங்கள் எல்லாம் சென்னையில் இருக்கிற 15 ஹவுசிங் மாதிரி இருக்குது. ரவி அவர்கள் செய்த ஊழலை தொகுதி மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ ஒரு தலித், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நாங்கள் தான் உனக்கு குரல் கொடுப்போம். உன் கட்சிக்காரனே நக்கிரன் பத்திரிகையில், தராஸ் பத்திரிகையில் மிக கேவலமாக உன்னை பற்றி எதுனா அதற்காக குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏன்னா சமூக உணர்வு, ஒரு பொசிஷனில் இருக்கிறன்னு நான் அடையாளம் பட்டு விட்டோம். ஆனால் நீ 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்ன பேசுகிற? எங்கள் தலைவரை அவயவன் பேசுகிற, அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழுன்னு திருப்பி அடின்னு சொன்னோம். நாங்கள்லாம் வந்து அப்படி இல்லை, இந்த வேட்பாளருடைய தலைமை யாருன்னா அடங்கமறுன்னு சொல்லுவான், அத்துமீறுன்னு சொல்லுவான்னு அவயவன்னு ஒருமையில் பேசுகிற. எங்கள் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் எப்போது அரசியலை முன்னெடுத்தாரோ அப்போதே உனக்கு சட்டமன்றத்தில் பாதுகாப்பு. அவர் இல்லைன்னா உங்களை நசிக்கத்துருவான் எல்லா கட்சியில் இருக்கிறவனும். நீ அதை மறந்துட்டு என் தலைவனை இதுவரையில் எங்கள் எதிரியாக இருக்கிற பாஜக, கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜக கூட அவன் பேசுறது கிடையாது. ஆனால் நீ இந்த சமூகத்தில்
இந்த சமூகத்தின் பெயரில் பேரறிவாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நீ பிச்சை எடுத்துக்கிட்டு அங்கே போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து நீ செஞ்ச துரோகம் சொல்லட்டோமா ரவி, நீ செஞ்ச துரோகம் சொல்லட்டோமா? மணிவண்ணன்ற ஒருத்தருக்கு உன் கட்சியில் சீட்டு கொடுத்தாங்க போனவன் 2011 அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டு நீ மாவட்ட செயலாளர், அவன் வண்டியில் ஏறி பல கிராமங்கள் நீ பிரச்சாரம் பண்ண. பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கும்போது வாபஸ் தேதி மனு தாக்கல் செய்து வாபஸ் தேதி முடிவுறதுக்கு முன்னாடியே அவன் கூட நீ பிரச்சாரத்துக்கு போய் உடனடியாக நீ அண்டர் கிரவுண்டு வேலை செய்து நீ சீட்டு வாங்கிட்டு வந்த. பல கிராமங்களுக்கு மணிவண்ணனோட நீ பிரச்சாரத்துக்கு போயிட்ட அரக்கோணம் தொகுதி வேட்பாளரா. அப்படிப்பட்ட துரோகினி. மக்கள் இதை நீங்கள் பார்க்கணும், மக்கள் புரிந்து கொள்ளணும். ரவி என்பவன் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற ஒரு கிரிமினல். அவனை எதிர்த்தா அவனை காவல்துறையில் சொல்லி அவனை கைது பண்ணுறது, ஏதாவது ஒரு வழக்கில் அவனை சிக்க விடுறது, இப்படி தான் ரவியினுடைய போக்கு, கிரிமினல் போக்கு. எப்படி நீ மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க முடியும்? நீ இளைஞர்களுக்கு இது வெளியே என்ன சாதிச்ச? நீ இளைஞர்களுக்கு என்ன நல்வழி காட்டியிருக்கிற? நீ இது வெளியே என்ன நல்வழி காட்டியிருக்கிற? 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நீ வெளியில் வந்து கையெழுத்து கும்பிட்ற. அது வெளியே நீ என்ன பண்ண? நீ மக்களோட மக்களை அப்படியே சுற்றி உட்காந்துக்கிறியா? நீ வாங்குற கமிஷன் தெரியாதா? சத்துணவுக்கு எவ்வளோ வாங்குற? சத்துணவு அமைப்பாளர்களுக்கு எவ்வளோ வாங்கினேன்? நான் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு எத்தனை பேர்கிட்ட நீ காசு வாங்கினேன்? அதையெல்லாம் ரத்து செய்து ஒரு கலெக்டர் என்ன பண்ணா, பீகார் கலெக்டர் நீங்கள் பரிந்துரை பண்ணதெல்லாம் தூக்கி விசில் போட்டு அவரே போட்டு போனார். ஏழைங்களுக்கெல்லாம் போட்டு போனான். வாகன படத்தை திருப்பி கொடுத்தியா? நீ வாகன படத்தை தொகுதி மக்களுக்கு திருப்பி கொடுத்தியா? ஒரு புண்ணாக்கும் செய்யாத ரவி எங்கள் தலைவரை வந்து அவன் உரிமையில் பேசுகிற. எங்கள் வேட்பாளர் அருமை சகோதரி வழக்கறிஞர் கருவலி அவர்கள் வெளியூரா? நான் கேட்குறேன், வெளியூரா? எடப்பாடி எந்த ஊர்? அவர் எடப்பாடி எந்த ஊர்? அப்போது உன் தொகுதியில் உன் கட்சியில் இருக்கிறவன் அத்தனை பேருமே எல்லா தொகுதியில் இருக்கிறவனும் அவனவனு சீட்டு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் அதிமுக கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அங்கங்கே சீட்டு கொடுத்துட்டீங்களா? அந்தந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவனெல்லாம் நீங்கள் எம்எல்ஏ வர வச்சுருக்கிறீங்களா? அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க தான் நீங்கள் எம்பிக்காக வேட்பாளராக போட்டிருக்கிறீங்களா? மாற்றி கொடுத்ததே கிடையாதா? நீங்கள் வெளியூர் வேட்பாளர்னு சொல்கிறதுல என்ன அடிப்படை இருக்குது? அந்த எழில்கருடைய அருமை சகோதரர் வழக்கறிஞர் அவங்க இந்த மண்ணில் பிறந்தாங்க. ஷா நகரில் அவங்க அம்மா பிறந்த ஊரில் தான் பிறந்தாங்க. இதே ஆண்ட்ரஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் 6வது வரையும் படித்தாங்க. நாங்களும் அந்த அம்மா வேட்பாளர் அவர்களும் இரவு பகல் தெரியாமல் ஊராக பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி அவசியம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு டிசிப்ளின் அவசியம், ஒழிக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு அவசியம்னு சொல்லி அவருடைய தந்தையார் தலித் ஐயா ஏழுமலை அவர்களோடு இளைஞர்களை ஒருங்கிணைத்து அரக்கோணம் சுற்றி இருக்கிற, ஏன் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் அம்பேத்கர் மன்றமும் இரவு பள்ளியும் இருந்தது என்று சொன்னால் யார் உருவாக்குனது? ஐயா தலித் ஏழுமலை அவர்கள் தான் உருவாக்குனாங்க. அவங்களோட நம்முடைய வேட்பாளர் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேட்பாளர், அரக்கோண வேட்பாளர் அருமை சகோதரி வழக்கறிஞர் எழில்கருவணி அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்திலே மேடைகள் ஏறி, நாங்களும் அவனும் மேடைகள் ஏறி பேசணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் மேடை ஏறி பேச்சு தாண்டா நீ வந்து புரட்சி பார்த்துக்க வந்த. எங்களுடைய பேச்சு தலித் ஏழுமலை அவர்கள் கொடுத்த அந்த சமூக உணர்வு, அந்த அடிப்படையில் தான் நீ புரட்சி பாரத்துக்கே வந்த. பிஎல் முடிச்சுட்டு வந்து இப்போ பதவி ஆசை வந்துச்சு, குறுகிய காலத்திலே சம்பாரிச்சலான்னு அதிமுகவுக்கு போயிட்ட. சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாத நீ, சமூகத்தை காட்டி கொடுக்குற நீ, இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த சமூகத்திற்கு அரணா இருக்கிற கட்சியை அடங்க மறு அத்துமீறின்னு ரவுடிதனம் பண்ற கட்சின்னு சொல்ற நீ இந்த சமுதாயம் சொல்லிக்க முடியும் உன்னால? நெமிலியில் எவ்வளோ பெரிய கலவரம், யாருக்கு ஆதரவாக இருந்த? ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது எவன் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்த. ஆனால் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை சமாதானம் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மற்ற பிற மக்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகளை என்னைக்காவது நீ கவனம் செலுத்துது உண்டா? ஒரு அம்பேத்கர் சிலைக்கு நீ மாலை போட்டதுண்டா? பிறந்த நாள் இறந்த நாள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டதா? நீ வந்து நான் உள்ளூர்காரன் சொல்கிற. நீ உள்ளூரன்னா நீ செய்கிற அநியாயம் என்ன? உள்ளூர் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் அழிச்சில்ல, ஆத்து மணலில் கொள்ள அடிச்சில்ல, உரியூரில் ஆத்து மணலில் கொள்ள அடிச்சில்ல, உரியூரில் 2 கலவரை 2 பேருக்கு மோதலை உருவாக்கணும்ல, காலனியை 2 ஆக்கணும்ல, நீ உரியூரில் எந்த ஊரோட 2 வச்சு நிற்கிற? ஒன்றா வச்சிருக்க. எல்லாத்தையும் பிரித்து எல்லாரையும் மோத விட்டல, ஒரே சாதிக்குள்ளே மோத விடுறவன் தானே நீ. உன் கிரிமினல் வந்து இந்த தொகுதியில் முடிஞ்சு போச்சு. யாரை வெளியூருன்ற? உங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா எந்த ஊர்? சசிகலா அம்மா எந்த ஊராக இருந்தாங்க சசிகலா அம்மா? எம்ஜிஆர் எந்த ஊர்? இந்த நாட்டை ஆண்டுட்டு போலியா? எந்த மாநிலம், எந்த மாநிலத்தில் சார்ந்தவங்க? கேரளா மாநிலத்தில் சார்ந்தவங்க இந்த ஆள் இல்லையா? கர்நாடகாவை சார்ந்தவங்க இங்கே ஆள் இல்லையா? ஆண்டுட்டு போலியா? அதிமுகவில் ஆள் இல்லையா?
நீ வந்து வெளியூருன்ற கான்செப்ட் என்ன கான்செப்ட் அது? வெளியூரில் டெமோக்ரஸி நாட்டில், ஜனநாயக நாட்டில், சுதந்திர நாட்டில் ஓட்டு உரிமை பெற்றவன் எந்த தொகுதியிலோட நிற்கலான்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற இந்த நாட்டில் நீ வந்து வெளியூருன்னு பொம்பலாட்டம் காட்டுனுங்கிற. அரக்கோணம் தொகுதி மக்கள் நல்ல வேட்பாளர் தான் எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு போராடுற வேட்பாளர் தான் எதிர்பார்க்குறாங்க. உன்ன மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் பகலுன்னா அதில் 6 மணி நேரம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவன் நீ. ஏதாவது ஒரு கலகம் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணு, அவனை அரெஸ்ட் பண்ணு, இவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறவன். ஓட்டு போட்டது மக்கள். ஆனால் நீ எப்பாவது நியூட்ரலாக இருந்திருக்கிறியா? எப்பாவது நமக்கு சம்மந்தம் இல்லை, இது அவங்க பிரச்சனை இருந்திருக்கிறியா? எதுக்கு எடுத்தாலும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது. யாராவது மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கமாக, ஒரு மன்றமாக, ஒரு இயக்கமாக ஒரு பட்டா வாங்கினா அதில் போய் தலையிட்டு நான் தான் கொடுப்பேன்னு சொல்கிறது. நீ மிக மிக அநாகரிகமானவன், அநாகரிகமற்ற ஒரு நபர் நீ. இந்த 3-5 ஆண்டில் 15 ஆண்டு காலமாக நீ செய்த அத்தனை லீலைகளையும், அநியாயங்களையும், குச்சிக்குறும்புகளையும், வஞ்சகத்தையும் பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி உணர்ந்ததின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வழக்கறிஞர் அருமை சகோதரி மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் எல் கரோனி அவர்களுக்கு அமோக வரவேற்பு கிராமந்தோறும் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அணைத்துக் கொள்கிறார்கள், கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். நீ தான் வேட்பாளர், நீ தான் எம்எல்ஏ அரக்கோணத்துக்குன்னு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அந்த பயம் உங்கள் முகத்தில் வந்துடுச்சு ரவி அவர்களே. அதனால தான் என்ன பண்ணுற, அத்துமீறி பேசுகிற. நீ தான் அத்துமீறி எங்கள் தலைவரை ரொம்ப மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்கிற. மக்கள் இதற்கு பதில் சொல்லுவாங்க. சேரி மக்கள் மட்டும் இல்லை, எல்லா இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா தரப்பு மக்கள் மீதும் உனக்கு அதிருப்தி வந்துச்சு. 16,000 ஓட்டு குராஜாப்பேட்டையில் நீ பொய் சொன்ன. என்ன சொன்ன? அங்கே வந்த பேரூராட்சி நான் உருவாக்கி காட்டுறேன்னு சொன்னேன். அந்த செம்பேடு பஞ்சாயத்தை பிரித்து குராஜாப்பேட்டையில் மட்டுமே தறி நெய்கிற விவசாய அந்த தொழில் செய்கிற தறி தொழில் செய்கின்ற அந்த பெருமக்களுக்கு வசிக்கிற 16,000 ஓட்டர்ஸ் மத்தியில் நீ என்ன வாக்குறுதி கொடுத்த? நாங்கள் பேரூராட்சியாக மாற்றுறேன் குராஜாப்பேட்டைன்னு சொன்னேன். 3-5 ஆண்டு முடிஞ்சு போச்சு. உன்னால் பேரூராட்சி அதை மாற்ற முடிஞ்சுதா? இல்லை. இன்றைக்கி உன் முகத்தில் காரி துப்புறாங்க. 15 வருஷமாக நான் ஏமாந்து போயிட்டோம் ரவியால். அம்மா நீங்கள் எதனா பண்ணி தரீங்களா? கட்டாயமாக பண்ணித்தரேன்னு சொல்லி கோவிலுக்கு முன்னே வச்சு மக்கள் வந்து வாக்குறுதி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ போய் என்ன பண்ணுவ? அதை உடைக்கலாம் முடியாது இனிமேல் ரவி அவர்களே. இனிமேல் அதெல்லாம் உடைக்க முடியாது.